பல உழைப்பாளிகள் சேர்ந்துதான் ஒரு முதலாளி உருவாகுறாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நாங்க ஹவுஸ் ஆஃப் பனீஸ்ல என்னைக்குமே முதலாளி தொழிலாளி பாகுபாடு இல்லாம தான் எங்களுடைய உழைப்பை கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வேலைகளுமே நாங்களும் சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். இங்க முதலாளி தொழிலாளி பாகுபாடே இல்லை. எல்லா வேலைகளும் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாமே அவங்களுடைய பணிகளை நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யறதுனாலதான் இன்னைக்கு இந்த உச்சத்தை தொட்டிருக்கோம். எந்த ஒரு வேலையுமே நம்ம ஆள் வச்சிருக்கோம், அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எந்த நிறுவனத்து முதலாளி நினைக்கிறாங்களோ அந்த நிறுவனம் அவங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பின்னோக்கி போறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட இணைந்து நம்ம பணியாற்றும் பொழுதுதான் அவங்களுடைய கஷ்டம் என்ன, நம்மளுடைய சிரமங்கள் என்னன்னு அவங்களும் உணர்வாங்க. ரெண்டு பேருக்கு இடையிலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுனாலே கம்பெனியோட வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குங்க. தொழிலாளிகள் இல்லாமல் முதலாளிகள் இல்லை என்பதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தங்க. அதனால்தான் ஹவுஸ் ஆஃப் பனீஸ் பல போட்டிகளுக்கு இடையிலும் இன்னைக்கு ஜெயிச்சு நிக்குது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய எங்களுடைய தொழிலாளர்கள் அனைவருக்கும், நாங்களும் தொழிலாளர் தான், எனக்கும் சேர்த்து மீதின நல்வாழ்த்துக்கள்.